பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய இரக்கத்தை உங்கள் மேலே காட்ட விரும்புகிறாருங்க. அதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறாரா? கர்த்தர் எழுந்து உங்களுக்கு ஆறுதல் செய்ய விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தர் நீதி செய்கிறவர். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய உதவிக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்போது, விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அப்போ நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தை விவேகத்துடன் செய்யுங்க. கர்த்தர் பிரியப்படும்படி செய்யுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி, உங்களுக்கு அவருடைய இரக்கத்தை காட்டும்படி அவர் என்ன செய்கிறார்? காத்திருக்கிறார். உங்கள் மேலே மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பாருங்க. நம்ம தான் சரியாக புரிந்து கொள்வதில்லை. வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். தகப்பனை விட்டு தன் ஆஸ்தியில் எல்லா பங்கையும் பெற்றுக்கொண்டு தன் தகப்பனை விட்டு பிரிந்து போனவன் தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் செலவழிந்த பிற்பாடு அவனுக்கு வாழ்வதற்கு வேற வழி தெரியாத நிலையில் சாப்பாட்டுக்கு கூட அவன் கஷ்டப்படுறாங்க. இப்போ அவனுக்கு ஒரு புத்தியில் ஒரு தெளிவு அடைகிறான். நான் என் தகப்பன் வீட்டிற்கு நான் போவேன். என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ ஆயிரங்களுக்கு ஆகாரம் இருக்க நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் என் தகப்பன் வீட்டில் ஒரு வேலைக்காரனாவதாவது நான் இருந்து விடுகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் எழுந்து தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். வேதம் சொல்லுகிறது, தகப்பன் அவனுடைய வருகைக்காக காத்திருந்தான், அவனை ஆசீர்வதிப்பதற்காக காத்திருந்தான். தன் தகப்பன் தன் பிள்ளை வருவதைக் கண்டு அவர் மனதுருகினார். மனதுருகி Glory to God, ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். இனிமேல் Glory to God, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, அவனுக்கு முத்திர மோதிரத்தை கொடுத்து, பாதரட்சையை கொடுத்து, என் பிள்ளை மரித்தான், அவன் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டான். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்களுடைய பரம தகப்பன் உங்களுடைய வருகைக்காய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்க, உனக்கு ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுக்க, உனக்கு ஒரு பாதரட்சையை கொடுக்க, உன் வாழ்க்கையை மறுபடியும் உயிர்ப்பிக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். நம்முடைய தேவன் நீதியை செய்கிற தேவங்க. அவருக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை உங்களுடைய நெருக்கம், உங்களுடைய போராட்டம், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய சூழ்நிலைகள் அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் உட்காரக்கூடாத ரீதியில் உங்களை நெருக்கலாம். அவருடைய ஸ்தானத்துக்கு நீ வரும்படி அவர் உங்களுக்காக காத்திருக்கிறாருங்க. உங்களுடைய பிரச்சனையில் உங்களுக்கு இரக்கத்தை செய்வதற்கு அவர் காத்திருக்கிறாருங்க. அவருடைய சமூகத்தில் கடந்து வருவீங்களா? கர்த்தர் கட்டாயம் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் கடந்து வரக்கூடாதபடி எங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்றி நீர் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர். அந்த ஸ்தானத்தில் நாங்கள் கடந்து வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடைய நீதியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.